நேயர்கள் அனைவரையும் இமயப்பார்வை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முக்கியமான நோக்கம் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், மருத்துவத்துறையில் மிகச்சிறந்தவர்கள் மற்றும் கவிதை, கதைகள், பொது ஆர்வலர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, இது என்ன நோக்கம் என்றால், அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்கள் இந்த சமூகத்தில் பெற்றுக்கொண்ட அடிப்படையான அறிவை, கல்வி அறிவை, சமூக அறிவை வளரக்கூடிய சமூகத்திற்கும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய நிகழ்வுகளை, தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதன் மூலமாக வளரும் சமூகம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதற்காக நாம் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இமயப்பார்வையில் நாம் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஆளுமை திரு வையவன் அவர்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர், அது மட்டுமல்ல மிகச்சிறந்த பல்மொழி வல்லுனர் என்று கூட சொல்லலாம். பல மொழிகளை கற்றறிந்தவர். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு எல்லா மொழிகளிலுமே இவருடைய மிகச்சிறந்த இவர் பல மொழிகளை கற்றறிந்தவர். மலையாளத்திலிருந்து பல மொழிகளிலிருந்தும் இவரே மொழிபெயர்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான திரு வையவன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவருடைய எழுத்துக்கள், கவிதைகள், புதினங்கள், கட்டுரைகள், தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய எண்ணிலடங்காத சேவைகள், சமூக பார்வையில் திரு வையவன் அவர்கள் எப்படியெல்லாம் நம்மிடத்தில் கலந்துரையாடப் போகிறார் என்பதில்தான் இன்றைய இமயப்பார்வை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், தமிழாசிரியர் திரு வையவன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வாருங்கள். வணக்கம் சார். உங்களை பற்றி இந்த இமயப்பார்வை நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். முதற்கன் நான் அறிமுகப்படுத்திட்டேன். சரிங்க. ஒரு அழகான குக்கிராமத்திலிருந்து நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க. ஆமாம். ஆரம்ப கால உங்களுடைய குழந்தை பருவம் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த கிராமத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்க? சரிங்க. அதை பற்றி கொஞ்சம் முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாம் பின்னால் மற்ற விஷயங்களை பேசலாம். நன்றி. நான் கிராமத்துக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை. சரி. பிறந்தேன். எங்கள் அப்பா கொத்தவால் சாவடியில் தக்காளி வியாபாரம் செய்தவர். சரி. அவர் எனக்கு 3 வயது, எனக்கு அறிவே திறக்கவில்லை என்று கூறலாம். அந்த இடத்தில், அந்த நேரத்தில் இங்கே அழைத்து வந்து விட்டார். சென்னைக்கு வசித்தது திருப்பள்ளி தெரு என்று மின் ஸ்ட்ரீட் தங்கசாலை தெருவுக்கு அருகில் உள்ள ஒரு தெருவில் நாங்கள் குடியிருந்தோம். எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த காலத்து, ஆரம்ப காலத்து சென்னை தான். நான் மிகவும் வளர்ந்து பல அனுபவங்கள் பெற்ற பிறகுதான் என் கிராமத்துக்கு போனேன். கிராமத்துக்கு போகும்போது தான் நான் என்னவெல்லாம் இழந்து விட்டேன் என்று எனக்கு தெரிய வந்தது. அதற்காக நான் வருந்தவில்லை. ஒன்றை இழந்தால் மற்றொன்றை பெற்றிருக்கிறோம். யுத்த கால சென்னை எப்படி இருந்தது என்பதை பலர் சொல்வார்கள். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். திடீரென்று அபாய சங்கு ஊதும், கிழுகிழு என்று உள்ளே போயிட்டு பதுங்கிக்குவோம். அந்த அனுபவத்தில் நான் நேரடியாக அனுபவித்த பிரிட்டிஷருடைய ஆட்சியில், பிரிட்டிஷ் ஆட்சி, உலகப்போரில் சரி, எம்டன் குண்டு போட்டான்ல அந்த பீரியட், அந்த பீரியடில் சென்னையில் நான் இருக்கிறீங்க. அப்போ நான் அந்த தங்கசாலை தெருவை சுற்றி வருவது, தங்கசாலை அப்பாவை பார்ப்பதற்காக கொத்தவால் சாலைக்கு போவது, அங்கே பல தரப்பட்ட பல இன மக்களோடு சந்தித்து பேசுவது, இப்படித்தான் என் வாழ்க்கை இளமை பருவம் போயிருக்கிறது. சரி. எனவே எனக்கு கிராமம் மிகவும் புதியது. எப்போ 10-20 வயசுக்கு பிறகு தான் எனக்கு கிராமம் தெரிய இருக்குது. சரி சரி. அப்பாவோட இருந்து நீங்கள் வாசிக்கிற பழக்கத்தை, எழுத்து பழக்கத்தை பெற்றீங்க. ஆமாம். அம்மாட்ட இருந்து கதை சொல்லி எடுக்கக்கூடிய பழக்கத்தை பெற்றீங்க. ஆமாம். அந்த கொத்துவால் சாவடியில் உங்கள் வீடு இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில் உங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க? அப்பா எப்படி இதெல்லாம் சொன்னார், அதை சொல்லுங்கள். அம்மா சின்ன வயசுலேயே பக்த விஜயமெல்லாம் படிப்பாங்க. அவங்க திருப்பத்தூர், அவங்க முதிரை குத்தப்பட்ட வைஷ்ணவர்கள். சரி. நாங்கள் வைஷ்ணவ குடும்பம் இல்லை. அவங்க அந்த கிருஷ்ண விஜயம் என்பது, இந்த பக்த விஜயம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பக்தருடைய கதை வரிசையாக பல புரந்தரதாசர் இவங்க எல்லாரும் கதையும் இருக்கும். அது செவி வழியாக கேட்டு 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 அவங்க மனசுக்குள்ளே அது மனப்பாடமாக்கி அதை கதையை ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லும்போது
தன்னுடைய கைச்சறுக்கையும் கலந்து புதிய கற்பனைகளை சொல்லுவாங்க. அவங்க படித்தது 5வது தான். இப்போ நான் சொல்கிறது வந்து ஐ மே நாட் பி ஸோ கரெக்டு, ஆனால் வாட் ஐ ஃபீல், ஹவ் ஐ கிராஸ்ப்டு மை இமேஜினேஷன் பார்க்கும்போது ஷீ இஸ் த மென்டார். அவங்க தான் முதல் ஆசிரியராக எனக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு துணை செய்கிற மாதிரி அப்பா வந்து தினசரின்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு அந்த காலத்தில். சார் டிஎஸ் சொக்கலிங்கன்ட்டு ஒரு பழைய தேசியவாதி, அவர் வந்து வார மடல்னு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இப்போலாம் இது வருது பாருங்கள், தினமணி கதிரில் அந்த மாதிரி வார மடல் வரும். அந்த வார மடலில் லின்யூ சாங் அப்படின்னு ஒரு சீன எழுத்தாளருடைய பொற்றாமரைன்னு ஒரு கதை தொடர்ந்து வந்திருந்தது. அந்த கதையை அவர் வாசிக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டு என்கிட்ட கொடுப்பார். அதை நாங்கள் வாங்கி படித்தேன். அதில் என்னுடைய கற்பனை வளர்ந்தது. அப்பாவின் வாசிப்பு திறன், அம்மாவின் கற்பனை திறன் என்னுடைய கற்பனை வளர்ச்சிக்கும் கதையின் மீது எனக்கு இருக்கிற நேசத்துக்கும் எப்படியோ ஃபீட் பண்ணியிருக்கு. ஆனால் வேறு எந்த எக்ஸ்போஷரும் எனக்கு இல்லை. அவங்க சொல்ல ஆரம்பித்த பிறகு தான் நானாக புத்தகங்களை தேடி வாங்கி படிப்பது. அப்போது அந்த காலத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே, சின்ன பசங்க எல்லாருக்குமே டமாரம், டங்கு, ஜில்ஜில் இப்படி நிறைய பத்திரிகைகள், காலனாவுக்கு ஒரு பத்திரிகை, நிறைய பத்திரிகைகள் வரும். அதையெல்லாம் வாங்கி படிக்கணும்னு தோணும். அப்பாவை கேட்பேன், அவர் வாங்கி கொடுப்பார். இது கற்பனைக்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கிறது. நிறைய விஷயம் நான் பார்க்கும்போது உங்களுடைய எழுத்துக்கள் வந்து அநீதி எழுத்து, அநீதியை எதிர்த்து நீதியை சொல்கிற மாதிரியாகத்தான் நீங்கள் அதிகமாக எழுதியிருக்கிறீர்களுங்கிற ஒரு பதிவு இருக்குது. அம்மா சின்ன வயசுல கதை சொல்லும்போது இந்த மாதிரி கதைகளை சொல்லுவாங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சின்ன பிள்ளையில அம்மா தான் எனக்கு எக்ஸ்போசர், மற்றபடி எதுவும் வெளியே எனக்கு எந்த விதமான ஒரு இது இல்லைன்னு சொல்லும்போது அம்மா இந்த மாதிரி நீதி கதைகள் அதிகமாக சொல்லுவாங்களா? நீதி கதைகள் சொல்லுவாங்க. அநீதியை எதிர்த்து போராடுகிற கதைகள் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, இப்படி நடந்தது கொடுமை, இப்படி அவன் அப்படி பண்ணான், அந்த ராட்சசன் இப்படி பண்ணான், அந்த பக்த விஜயத்தில் வரதெல்லாம் அப்படி தானே வரும். அதையெல்லாம் கேட்போம். ஆனால் இது அநீதியாச்சே, இந்த தப்பு எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லையா என்ற எண்ணம் எனக்குள் இருக்கும். அது என்னை வளர்த்ததுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் எனக்குள். நான் வந்து ஒரு 15வது வயதில் திருப்பத்தூருக்கு வந்துட்டேன். சொந்த ஊருக்கு ஏன் வந்துட்டேன்னா, அப்பா வந்து கொத்தவால் சாவடியில் செய்த வியாபாரம் தோல்வி அடைந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் சொந்த ஊருக்கு திரும்பி போயிடலான்னு திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது அவர் புறப்பட்ட இடம் திருப்பத்தூர். ஏன் திருப்பத்தூர்னா, அம்மாவனுடைய தாய் வீடு திருப்பத்தூர். அம்மா வந்து சி.கே. சின்னராஜ் கவுண்டர்னு சொல்லிட்டு திமுகவில் 2 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை எம்பியாகவும் இருந்தவருடைய சகோதரி. அங்கேருந்து அவங்க வந்தாங்க. எனவே வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுன்னாக்கா, தாய் வீட்டுக்கு போகலான்ட்டு அவங்க போயிட்டாங்க. பிறந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. அப்போ நான் திருப்பத்தூருக்கு திரும்பி வர்றேன். நிறைய கம்யூனிஸ்ட் நண்பர்கள், இலக்கியம், இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து என் மனதிலே இந்த வர்க்க வேற்றுமையை குறித்து போராட வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அப்போ தான் எனக்கு வந்து கொடுமைகளை, நீதிகளை தானாக ஒன்றும் பண்ணிட முடியாது, அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் கே. கிருஷ்ணசாமி என்ற அந்த நண்பர் என்னை அழைச்சிக்கிட்டு ஜோலார்பேட்டை, பொன்னேரி, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தொழிற்சங்கம் அமைப்பது. தொழிற்சங்கம்னா பீடி தொழிற்சங்கம், அதுக்கப்புறமா இந்த சாக்கடை தொழிலெலாம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தொழிற்சங்கங்கள்லாம் அமைப்பது, இப்படி அழைச்சிட்டு போனார். அப்போது வாழ்க்கை எனக்கு தெரிந்தது, எவ்வளோ கொடுமையாக இருக்கிறது வாழ்க்கை. அப்போ இதை போராடி இதை நீக்கி எதிர்த்து செய்யணும். அப்போ மார்க்ஸ் அறிமுகமாகிறார். மார்க்ஸ் அறிமுகமானவுடன் லெனின் அறிமுகமாகிறார். அப்போது கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த தத்துவம் என்னை ஈர்த்து, மார்க்சிய தத்துவம் என்னை ஈர்த்து. அப்போது பிரிக்கப்படாத கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் பிரிக்கப்படலை. அப்போ ஜனசக்தின்னு ஒரு பத்திரிக்கை வருது. அந்த தினசரி பத்திரிகைக்கு நான் ஏஜென்ட்டாக இருந்து, சோவியத் நாடு வந்துருக்கு அதற்கும் ஏஜென்ட்டாக இருந்து, இப்படி அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினால் மெதுவாக வளர்க்கப்பட்டேன். ஆனால் எனக்குள் ஏற்பட்ட மகத்தான மாற்றங்கள் எதுன்னு சொல்லவன்னா, விவேகானந்தரின் சம்பாஷணைகள்னு ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் என் மனதிலே பல சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். நான் இந்தியன் என்றும் எனது கலாச்சாரம் என்னவென்றும் எனக்கு புரிய வைத்தது விவேகானந்தர் தான். இப்போ 1000க்கும் மேற்பட்ட புதினங்கள், கட்டுரைகள் எழுதிருக்கீங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னா,
சாதாரணமா ஒரு புக்கு எழுதுறதே ஒரு 5 புக்கு ஒரு 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 புத்தகத்துல 5 பக்கம் எழுதுறதே மிகப்பெரிய கடினம். அதுல நானும் கூட அனுபவப்பட்டு தோத்து போயிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு பெரிய சாதனையா இருக்கு. நான் அதை கற்பனையே பண்ண முடியல ஐயா. நீங்க எப்படி இந்த இவ்வளவு புத்தகத்தை இவ்வளவு புதினங்களை 1000க்கும் மேற்பட்டு படிச்சு எழுதுனீங்கன்னு எனக்கு கற்பனை பண்ணல. நம்ம நேர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. இதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது இந்த மாதிரி இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல, அதுல சில தலைப்புகளே நான் உங்களுக்கு சொல்லணும். ஜங்ஷன்ல மேம்பாலம், ஜமுனா, அதுக்கப்புறம் மணல்வெளி, மான்கள், இது போன்ற தலைப்புகள். இந்த 1000 தலைப்போட நான் பேச முடியாது. ஒரு 4 தலைப்பு தான் சொல்லியிருக்கேன். எதை மையப்படுத்தி நீங்கள் எழுதுனீங்க? எப்படி இவ்வளவு பெரிய சாதனையை புரிஞ்சீங்க? நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி முடித்த உடனே எனக்கு அரசு பள்ளிக்கூடத்தில், ஒரு பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சிங் கிடச்சிச்சிங்க. அதே சமயத்தில் வனத்துறை பள்ளியில் ஒரு போஸ்ட்டு கிடச்சிச்சு. இந்த பஞ்சாயத்து பள்ளி விட்டுட்டு இந்த அரசு துறை பள்ளிக்கு, இந்த வனத்துறை பள்ளிக்கு போனேன். போகும்போது என் மனசில் இருந்த எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய சமூகத்தை பார்க்க போகிறோம், ஒரு புதிய வனப்பிரதேசத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு போய் பார்த்தேன். அங்கே எழுத படிக்கவே தெரியாமல், அது அவசியமே இல்லை என்று நினைக்கின்ற மக்கள் கூட்டத்தை தான் பார்த்தேன். இயற்கையை பார்த்தேன், இயற்கையை மனிதன் கொள்ளையடிப்பதை பார்த்தேன். அதையெல்லாம் பார்த்தோன்னே என் மனம் கொதித்து, இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு இன்று புதிதாய் பிறந்தோம் 2 வால்யூம் நாவல். அதாவது கிட்டத்தட்ட 800 பக்க நாவல். மலேசியாவில் 56 வாரம் தொடர்ந்து வெளிவந்து அமோகமான 800 பக்கம். 800 பக்கம். தமிழக அரசு 1981 பரிசு கொடுத்துச்சு. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்த உடனே எனக்கு அந்த அரசு துறை, அந்த வனத்துறை பள்ளியில் வேலை செய்கிறது மனசுக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்கிட்ட பசங்களே வரல, பசங்களே வராமல் வெட்டு சம்பளத்தை வாங்கின்னு உட்காந்துருக்கோம். ரிசைன் பண்ணிட்டு கீழே வந்துட்ட பிறகு திருப்பத்தூருக்கு பக்கத்தில் ஜோலார்பேட்டைன்ற ஊரில் சைக்கிளில் போக வர இருக்கும்போது அந்த ஜங்ஷனை பார்த்தேன். ஹவு த ஜங்ஷன் இஸ் பில்ட், எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அந்த ஜங்ஷன் தொழிலாளிகளை பார்த்தேன். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மனசில் தாக்கி, அங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும், அந்த ஓவர் பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குற மக்களை பார்த்தேன். ஜங்ஷனில் மேம்பாலம், அங்கே நடந்த வயலன்ஸ், அங்கே நடக்கிற இந்த தன்மை, வாழ்க்கையை பார்த்து தான் நான் எழுதினேன். வாழ்க்கை தான் எனக்கு எல்லாவற்றையும் தந்தது, நேரடி அனுபவங்கள் எனக்கு தந்தன. ஜமுனா என்ற நாவலை கேட்டிங்கன்னாக்கா, என் நண்பர் ஒருத்தர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரேஞ்சராக இருக்கிற அளவுக்கு, இது ஃபாரஸ்ட் டிஎஃப்ஓவாக இருக்கிறது, இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் அவங்க அண்ணார் ஒரு ஹோட்டல் நடத்தினாருங்க. அந்த ஹோட்டல் பேர் ஆனந்த பவன். அந்த ஆனந்த பவன்ற ஹோட்டலில் அந்த மக்கள் பூரா, அதாவது அது சற்று நேரத்துக்கு முன் நீங்கள் இந்த டிவியை பற்றி சொல்லும்போது இவங்க தான் என்னுடைய நண்பர்கள், உறவினர்னு சொன்னீங்க. அந்த மாதிரி உறவினர்களாகவே அவர்கள் பழகி, அண்ணா, மாமா, தம்பி, தங்கச்சி, இந்த மாதிரி இருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து மனசில் ஏற்பட்ட மலர்ச்சி தான் ஜமுனா. அந்த ஆனந்த பவன் என்ற நாவல்களில் மணல்வெளி மான்கள், மணல்வெளி மான்கள் என்பது நான் அங்கிருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தேங்க. அதாவது பள்ளிக்கோட்டாவுக்கு உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கு வந்தேன். வரும்போது அங்கே தண்ணீர் ஆறு ஓடின்னு இருக்கும், ஆற்றுல மக்கள் போகிறது வர்றது. பிஎஸ்சி படித்தவங்கெல்லாம் போயிட்டு இது பண்ணிவிட்டு, தனக்கு தெரிந்த தொழில் இது வேணும், எனக்கு அரசு தொழிலே வேணாம், எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், அவர் என்ன பண்ணாருனாக்கா பம்ப்செட் ரிப்பேர் பண்ணுவார். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினார், வேலை கிடைக்கல, அதை பற்றி அவர் பாதிக்கப்படலை. அப்போ அவர் இறங்கி பண்ணிட்டு வரும்போது அங்கே நடந்த சில கொடுமைகள், அந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்து மணல்வெளி மான்கள்ன்ற ஒரு நாவல் எழுதினேன். அதைத் தொடர்ந்து திடீர்னு அந்த பள்ளிக்கொண்டாவுக்கு பக்கத்தில் நிறைய ஒரு தொழிற்சாலைகள், ஆம்பூர் தொழிற்சாலைகளில் சாய தொழிற்சாலைகள் பக்கத்தில், இது தோல் தொழிற்சாலைகள், அந்த கழிவுகளால் குடிக்கிற தண்ணீர் பாதிக்கப்பட்டு விட்டு இன்றளவு பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. அதைத்தான் என்ன கன்னியராகி நிலவி நிலாடி அப்படின்ற பேரில் ஒரு நாவலாக எழுதினேன். இப்படி எழுதி கொண்டே வாழ்க்கை போயிருக்குது. வாழ்க்கையை பார்த்து பார்த்து எழுதி வந்தேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆமாம், 800 பக்கம் எழுதியிருக்கீங்க ஒரு சம்பவத்தை. அப்போ அதை நீங்கள் எழுதும்போது உண்மை சம்பவத்தோடு உங்களுடைய சில கற்பனைகளும் கலந்தது தானே இலக்கியம் என்பது. இலக்கியம் என்பது கற்பனையும் நடைமுறையும் கலந்தது. சரி, வெறும் நடைமுறையை எழுதினா அது ஃபோட்டோகிராஃபி. வெறும் கலையை மட்டும் வெறும் சொல்லிட்டு கற்பனையே சொன்னீங்கன்னா அது புழுகு. கண்டிப்பா சென்டென்ஸ் நிற்காது. கலையையும்
கற்பனையும் சரிசமமான விகிதத்தில் கலந்து அதில் எழுத்தாளனுக்கு ஒரு பார்வை வேணும். இந்த சமூகத்தை நான் இப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறேன், அது மாறி அமைதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆஸ் அன் இண்டிவிஜுவல், தனி மனிதனாக நீங்கள் இந்த சமூகத்திற்கு நான் பிறந்தேன், எழுத ஆரம்பித்தேன், இவ்வளவு தொண்டுகள் செய்தேன், இதற்கு இந்த சமூகத்திற்கு நான் சொல்லுகிற செய்தி இது. சமூகமே கேட்டால் கேட்டுக்குள், விட்டால் விட்டுவிடு, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு எழுதுறது தான் எழுத்து. கதை சொல்றதோட புராண கதைகளோட அவர்களுடைய கற்பனை வளத்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஆமாம், வையவனும் அதே மாதிரி உண்மை சம்பவத்தோடு தனது எண்ணங்களினுடைய வெளிப்பாட்டையும் உருவாக்கி தான் இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளனும் சமூகத்துல பரிமளிக்க முடியுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ ஒரு சின்ன குறுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா எழுத்தாளருமே அப்படிதான். அதான் கேள்வி. அதாவது முழுக்க முழுக்க நடக்கிறதை மட்டுமே வைத்துக்கொண்டு எழுதினால் அதை யாரும் படிக்க மாட்டாங்க, முடியாது. அதில் ஒரு கலை நயம், அது ஒரு சிற்பியின் கைத்திறன், எதை முன்னே சொல்ல வேண்டும், எதை பின்னே சொல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் சொல்ல வேண்டும், எதையெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படின்னு ஒரு விதமான மென்டல் சென்சார்ஷிப் வச்சுக்கணும். சரி சரி. மனதிற்குள்ளேயே இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னாக்கா, என்னுடைய ஜமுனா நாவலில் ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சி என்னன்னு கேட்டால், 2 இடத்துல அந்த காட்சி நான் பண்ணியிருக்கேன். ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு வரும்போது அங்கே ஒரு ஃபர்தா போட்ட பெண்மணி வந்து ஜமுனா பக்கத்தில் உட்காருவாங்க, ஒரு முஸ்லீம் பெண்மணி. அதை நான் படம் பிடிக்கிறது எப்படின்னா, அந்த ஃபர்தானுடைய இதில் வந்து சலசலப்பு ஒன்று ஏற்படும். ஒரு சில்க் ஃபர்தாவாக இருந்துச்சுனாக்கா ஒரு சலசலப்பு ஏற்படும். அப்போது ட்ரூ பிக்சர்ஸ்க்கு இது கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதே நாவலுடைய கடைசி பக்கத்தில், கடைசி பகுதியில் இஸ்லாமியா கல்லூரியில் பக்கத்தில் அங்கே ரொட்டி சுடுவாங்க, பிரெட் மேக்கிங். அப்போ அந்த பிரெட் மேக்கிங் வாசனை வரும். அப்போ அங்கிருந்து இது நீங்கள்லாம் துவான்னு சொல்லுவாங்க தெற்கெல்லாம், நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், முல்லா கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவோம். முல்லா கூப்பிடும்போது அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அந்த சொல்லையே போயிட்டு அவங்கள கேட்டு நான் எழுதியிருப்பேன். அதை படிச்சிங்கனாக்கா ஜமுனாவில் கடைசியில் படிச்சிங்கனாக்கா அப்படியே ஒரு இஸ்லாமிக் பேக்ரவுண்டு வரும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே வந்து இங்கே இதில் வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதினேன், எங்கெல்லாம் மணி அடிக்கின்றதோன்னு ஒரு கதை. அதில் ஒரு ஃபாதர், தந்தை, அந்த தந்தையின் மகன் வந்து ஒரு இதுவாக பிரீஸ்ட் ஆகிறார். தந்தைக்கு இளம் வயதிலேயே மனைவி தவறிவிட்டதனால் வேறொரு தவறான தொடர்பு ஏற்படுது. சரி, அவளோட இவர் உறவு வைத்து கொண்டிருப்பது. அதே ஊருக்கு அவர் பேஸ்டரா வர்றாரு. சரி, யார்? அந்த பையன் மகன். ஆமாம். வரும்போது சரி நம்ம பையன் வந்து பேஸ்டர் ஆகிட்ட பிறகு நமக்கு இந்த உறவு கூடாது அப்படின்னு அதை விட்டுடுறாரு. அதை விடும்போது அந்த பெண் அடைகிற துன்பம் இதையெல்லாம் சொல்லும்போது அங்கே என்ன சொல்ல வரேன்னாக்கா, அப்படியே ஆஸ் இட் இஸ் ஒரு அந்த பேப்டிசம் பூரா அந்த பேஸ்டரைசேஷனுக்கு என்னென்ன சொல்லப்பட்டதோ, எப்படி ஒருத்தர் பேஸ்டர் ஆக்குறாங்களோ அந்த சடங்குகள் பூரா அப்படியே எழுதியிருப்பார். உண்மை சம்பவத்தை அழகாக ஒரு சிறு சர்க்கரையோ அல்லது கொஞ்சம் தேனோ எதையோ கொஞ்சம் கலந்து கொடுத்த வெளிப்பாடு தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்கும்போது நீங்கள் வந்து எழுத்துக்களில் ரொம்ப ஆர்வம், இப்போ நான் சொல்லும்போதே தெரிஞ்சிச்சு எப்படியெல்லாம் எழுதிருக்கீங்கன்ட்டு. நீங்கள் ஒரு மலேரியா திட்டப்பணியுடைய அதிகாரியாக இருக்கீங்க. சரி, இந்த எழுத்துக்களை பார்த்து மேலதிகாரி உங்கள்கிட்ட இப்போ கேட்குறாரு, என்னப்பா நீ எழுதி கொண்டே இருக்கிறியே, இதை மாதிரி கேட்பார். என்ன கேட்டார் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, இனி நமக்கு எழுத்து பணிக்கு இந்த வேலை சரி வராது, ஆசிரியர் பணி தான் சரியாக வரும் அப்படின்னு எனக்கு உங்களை பற்றி நான் படிச்சிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு அதிகாரி இல்லை. சரி, ஒரு வகையில் அதிகாரி. எப்படின்னா ஒரு 4 பேர் சர்வேலன்ஸ் பீப்புள் இருப்பாங்க. சரி, அவங்க சர்வேல் பண்ணாங்களா இல்லையா, மலேரியா வந்திருக்கா இல்லையான்னு பார்த்தாங்களான்றது கண்காணிப்பாளர் வேலை தான். அது ஒரு சிறிய அதிகாரி, ஹெட் ஆபீஸ் கண்காணிக்கூடிய மூத்த அதிகாரி இருப்பார். ஆமாம், அவர் வந்து அவர் யூனிட் ஆஃபீஸர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிளில் போயிட்டு ஒவ்வொரு கிராமமாக சுற்றிட்டு வந்து பார்த்துட்டு வருவாங்க. நான் பின்னாடி சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு அவங்க பார்த்ததெல்லாம் கரெக்டாக அதை பார்த்து வருவாங்க. இப்படி செய்து கொண்டு வரும்பொழுது யாரோ சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட இவர் கதை எழுதுறாரு அப்படின்ட்டு. அவர் ஒரு மலையாளி. சாதாரண மலையாளிகளுக்கு இலக்கிய ஆர்வம் இருக்கும், ஆனால் அந்த மலையாளிகளுக்கு ஆர்வம் இல்லாத மலையாளி. சரி, அவர் என்ன பண்ணார், என்ன முருகேசன் கதையெல்லாம் எழுதுறியா? ஆமாம் சார் எழுதிருக்கேன். கதையெல்லாம் எழுதுறதா இந்த உத்தியோகத்துக்குலாம் வர முடியாது அப்படிங்களா, ஒரு பேப்பர் கொடுங்க சார். அது அப்படி மலையாளத்தில் சொல்லுங்களேன்.
அப்போ எனக்கு மலையாளம் தெரியாது. இப்போ நான் சொல்லிட்டு சொல்லணும் நீங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு பன்மொழி அறிஞர், அதான் கேட்குறேன். சரி, ஓகே. കഥയുള്ള കഥയൊക്കെ നീ പറയുന്നതെങ്കിൽ ഇവിടെ ജോലി ചെയ്യാൻ പാടില്ല அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்னது தமிழில், நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படி சொன்ன போது அங்கே நீங்கள் ஒரு கடதாசி கொடுக்கணும். எதுக்கு கொடுங்க சார், கொடுத்தாரு, வரைச்சி கொடுத்துட்டேன். என்ன ரெசிக்னேஷன்? ஆமாம் சார், എനിക്ക് കഥ എഴുതുന്നതൊക്കെ വേറെ ജോലി ഇല്ല, എനിക്ക് വേണ്ട. நீங்கள் ஆமாம், எந்த பணி? கதை எழுதுனதான். முடிஞ்சு போச்சு, கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் அப்போ சொன்ன போது எனக்கு குடும்பம் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. என்னுடைய தனி வருமானம் மட்டும்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்கு அதான் எல்லா பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். என் தம்பிங்க 2 படிக்கிறாங்க. இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்திக்கல. எங்கே என் சுதந்திரம் பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் எனக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு தோணுச்சு. எங்கே பார்த்தாலும் சாதாரணமாக ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கே 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மொழி அறிவு இருந்தால்தான் முன்னேறி செல்ல முடியும்னு. கிராமத்து பிள்ளைகள் இன்றைக்கு கூட நல்ல மார்க் எடுத்தாலும் கூட அந்த மொழியினுடைய ஆளுமை, ப்ரெசன்டேஷன் சொல்கிற மாதிரி வெளிப்படுத்தும் தன்மை மிக குறைவாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்காங்கன்னு கல்வியாளர்கள் பதிவு செய்கிறாங்க. இதற்கு நம்ம அந்த ஆளுமைகளை உருவாக்குவதற்கும் கிராமத்து பிள்ளைகள் முன்னால் வருவதற்கும் இந்த இமய பார்வை நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நமக்கு இயற்கை மனுஷனுக்கு நிறைய வளர்ந்துட்டான். டிவி என்பது பெரிய விஷயம். டெலிவிஷன், தொலைக்காட்சி எல்லாருக்கிட்டையும் ஒரு இது இருக்குது, எல்லா வீட்டிலையும் இருக்குது. பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆர்வத்தை ஏற்படுத்துவது ஆசிரியர்களும் பெற்றோர்களும். சரி, நமக்கு அது இங்கிலீஷ் கற்றுக்கணும். நம்ம இங்கிலீஷை நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு எடுத்து போட்டிங்கன்னா நெட்டில் 100 இது இருக்குது சார், சைட் இருக்குது சார், கூட பேசிட்டு வாங்க. ஹவ் கேன் யூ டூ? பிபிசி இங்கிலீஷ் இருக்குது, கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் இருக்குது. இன்னைக்கு காலையில் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்தேன் நான். அது மாதிரி நிறைய எக்ஸ்போஷன் இருக்குது. ஆர்வம் இருந்தால் ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றது ஆசிரியருடைய கடமை, பெற்றோரின் கடமை. அவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, இவங்களாம் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரயோஜனம் சார். ஆர்வத்தை ஏற்படுத்து. இன்றைக்கி வரக்கூடிய தமிழ் சமூகத்தில் யாரை பார்த்தாலும் ஆங்கிலத்தை தவறுதலாக பேசினா ஒரு வெக்கப்பு கேடாக நினைக்கிறது, எள்ளி நகையாடுறது, கேவலமாக பார்க்குறது. ஆனால் தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழை எப்படி பேசினாலும் சரிங்கிற அளவுக்கு இருக்குது. தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் பார்க்குறோம், தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் பார்க்குறோம். நான் நினைக்கிறேன், ஒரு சிறப்பான மொழிக்கு அதனுடைய அதை இந்த மொழியை வெளிப்படுத்தக்கூடிய அழகு நடைமுறை தான் ரொம்ப முக்கியம். அதாவது அது என்ன சொல்கிறது, இந்த பொனெட்ஸ்ன்னு சொல்லுவோமா, அது மிக அழகாக சொல்கிறது, அந்த பொனெட்டிக்ஸ். அந்த மாதிரி அதே மாதிரியாக இன்றைக்கு தமிழில் இல்லை. அது தமிழுடைய நடைமுறை வழக்குகள் குறைந்து வருகிறதோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. திரு ஐயவன், நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராக நான் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த தமிழ் 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 தப்பாக பேசுகிறான், தமிழ் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கான். இங்கிலீஷ்காரனே இங்கிலாந்துடைய ஒரு மூலையில் இருக்கிறவன் தப்பாக பேசுகிறான், இன்னொரு மூலையில் இருக்கிறவன் தப்பாக பேசுகிறான். பயிற்சியினால்தான் மொழி தேர்ச்சி பெறுகிறது. இடத்துக்கு தகுந்தபடி தான் அதன் உருவம் மாறுகிறது. ஏன் தமிழை தப்பாக பேசுகிறான்னு சொல்லி தமிழை பேசுகிறான் சார். முதல்ல அவன் பேசட்டான், அவனை பேச விடுங்க. ஒருத்தன் வாழைப்பழன்றான், இன்னொருத்தன் வாழைப்பழன்றான், ஒருத்தன் வாயப்பாயான்றான். நீ சரியாக திருத்தி பேசுன்னு சொல்ல முடியாது. ஏனில் மொழி என்பது உயிர் வாழும்போது ஏற்படுகின்ற ஒரு உணர்வின் வெளிப்பாடு. பிரதேசத்துக்கு பிரதேசம் அது மாறுபடும். மொழி என்பதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காதீங்க சார். மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தமிழன் அப்படி இருக்கான், தமிழன் இப்படி இருக்கான், தமிழன் அப்படி இருக்கான். மிகையான தமிழ் உணர்வு ஒரு விதமான ஒரு தமிழ் மயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொள்வது. நான் தமிழை மட்டும்தான் சரியாக பேசுவேன்றது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துது. கேட்க சகிக்கலை, என்ன பண்ண முடியும்? வி காண்ட் எஸ்கேப். சென்னையில் வந்தீங்கன்னாக்கா சென்னையில் பலதரப்பட்ட மக்கள், பல மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பேசுகிற தமிழ் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. தமிழன்னே பல மாவட்ட தமிழன், பல வட்டார வழக்கு பேசுகிற தமிழ்னு கேட்குறேன். அவன் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது, சில பேருக்கு புரியுது. கொஞ்ச நாள் பழகணும் அவங்ககிட்ட புரியுது. தெற்கத்தி தமிழை அவ்வளோ சுலபமாக மற்றவங்களால் உள்வாங்க முடியாது. என்னால் உள்வாங்க முடியும்.
பெருமையாக சொல்லவில்லை. தெற்கத்தி வட்டார வழக்கின் மீது எனக்கு இருக்கிற கவர்ச்சி, நான் படித்த நூல்களில் உள்வாங்கி கொண்ட விஷயங்கள், இலக்கியவாதியாக நான் இருப்பது, இதனால் எனக்கு புரிகிறது. எனக்கு புரிவதனால் பொதுமக்களுக்கு அது புரியாமல் போயிடுச்சா? அவன் புரிஞ்சது, வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்க ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், இண்டிஜினியஸ் நாலேஜ் ஃபார் யூத்ஃபுல் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக கல்வியில் பின்தங்கியவர்கள், தேர்ச்சி பெற முடியாத மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு சரியான பயிற்சி கொடுத்து வாழ்க்கைக்கு மிகச்சிறப்பான வழிகாட்டுதாக நான் பெற்றேன். இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் ஃபார் யூத்ஃபுல் ஆக்ஷன் இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்களேன். இன்று இயற்கை விவசாயம் பல விஷயங்களை இழந்து விட்டிருக்கிறது. நிறைய பயிர்கள் காணாமல் போயிருக்கின்றன. நிறைய தீமை வந்து நுழைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இருந்து வந்திருந்த பழைய பாட்டி வைத்தியம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை போல அது மாதிரி வைத்தியம், சுக்கு மிளகு திப்பிலி தமிழுக்கு மட்டும். அப்படி போனீர்களானால் தெலுங்கிலே, மலையாளத்திலே, வியட்நாமிலே, இப்படி உலகம் பூராக மனிதன் பிறந்த உடனே விஞ்ஞானம் வளர்ந்துதான் அவன் மருத்துவத்தை கண்டுபிடிக்கவில்லை, விஞ்ஞானம் வளர்ந்துதான் பயிர் வளர்ச்சியை கண்டுபிடிக்கவில்லை. அவனுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே வாழ்க்கையோடு சமூகத்தோடு போராடி போராடி பெற்ற விஷயங்களை தேடி திரட்டி கொண்டு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் ஒருங்கிணைத்து இதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் 1985 அது நிறுவப்பட்டது இந்த அமைப்பு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய பல்வேறு வேலை சுமைகளின் காரணமாக எழுத்துப்பணி மட்டும்தான் நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணது என்ன பண்ணீங்க நீங்கன்னு கேட்டால், இப்படி வெறும் எழுத்துப்பணியாக போனால் அர்த்தம் இல்லை, எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தலித் மாணவர்களை எல்லாம் பெண்களாக பார்த்து, அவர்களுக்கு வசதி இல்லாதவர்களாக பார்த்து, அவர்களுக்கு மருத்துவ படிப்பு என்ற ஒரு படிப்பை சொல்லித்தர வேண்டும் என்று. மருத்துவ படிப்பு என்றால் எம்பிபிஎஸ் அல்ல, மருத்துவ உதவியாளர் படிப்பு. ஓராண்டு காலம் அதை திருப்பத்தூரிலே நடத்தினேன். செவிலியர் என்று கூட சொல்ல முடியாது, மருத்துவ உதவியாளர் என்று சொல்லலாம். செவிலியர் பயிற்சி தான் அது. ஆனால் அது பட்டயமோ சான்றிதழோ இல்லை, சான்றிதழ் தான், பட்டயம் கிடையாது. அப்படி ஒரு வருஷ காலம் நடத்தினேன். அப்படி கற்றுக்கொண்டவர்கள் இன்று தமிழ்நாட்டில் பல மருத்துவமனைகளில் பணியாற்றுகிறார்கள். அதை என்னால் சென்னைக்கு வந்து விட்ட பிறகு தொடர முடியவில்லை. விரைவில் அதில் தொடர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த தொடர்ச்சியின் போது என் மனதில் என்ன இருந்ததோ, எதற்காக இந்த ஐக்கியா ட்ரஸ்டை ஆரம்பித்தோனோ, அந்த இயற்கை வைத்தியத்தையும் இயற்கை பொருள் நஷ்டங்கள் ஏற்பட்டிருப்பதை மீட்டு எடுப்பதற்கும் என்னால் முயர்ந்த கருத்தரங்குகள் நடத்தி, சிற்றிதழ்கள் மூலமாக பரப்பி, பயிற்சிகள் தந்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டு. தற்சமயம் என்ன செய்தீர்கள் இந்த கேள்விக்கு தற்சமயம் நிறைய அதை பற்றி எழுதியிருக்கிறேன். புத்தகங்களாகவும் சிறு வெளியீடுகளாகவும் வெளியிட்டிருக்கிறேன். பிறகு அந்த மாணவர்களை பயிற்றுவித்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி மாணவர்களை நீங்கள் பயிற்றுவிச்சிருக்கீங்க. இப்போ என்னென்னா, ஒரு இயற்கை ஆர்வலராக இன்றைக்கி உலகம் முழுவதும் மாறி வருகிறது. ஒரு பக்கம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, இதெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. மின்சாரம், மைன்ஸு, இதெல்லாம் வளர்ச்சி. இன்னொரு பக்கம் இதனுடைய தேவைகளை அதிகரிப்பதற்காக வளங்கள் முழுவதும் கொள்ளையடிக்கப்படுகிறது, தாரை வார்க்கப்படுகிறது, உலகளாவிய சர்வதேச சந்தைக்கு விற்கப்படுகிறதுங்கிறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு கல்வியாளராக, ஒரு இயற்கை ஆர்வலராக திரு வையவன், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதையெல்லாம் விட அதிகமாக நீங்கள் சொன்ன அடைமொழிகள் எல்லாம் விட அதிகமானது, நான் எழுத்தாளர், இந்த சமூகத்துக்கு செய்தி சொல்ல பார்த்தவர். கண்டிப்பாக கல்வியாளனா அப்புறம் இருக்கட்டும், நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி சமூக ஆர்வலனா அப்புறம் இருக்கட்டும், ஆஸ் அ ரைட்டர் நாம் வந்து நம்முடைய தேவைகளை அனாவசியமாக பெருக்கி கொண்டு செல்வதனால்தான் இது ஏற்பட்டது. நடந்து போங்க, உங்களுக்கு சர்க்கரை வியாதி வராது. மீதும் வேணான்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நம்முடைய பரம்பரையே சொல்லிட்டு வருது. பி ரெஸ்ட்ரிக்டட் இன் யுவர் ஃபுட், கட்டுப்படுத்திக்கொள். கட்டுப்படுத்த நாக்கு சுவை இப்போ அதிகமாகிடுச்சு. அதனுடைய விபரீதத்தை இப்போ நீங்கள் நேற்று பார்த்துருக்கலாம். அதான் நூடுல்ஸ் 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதான் போயிட்டு இருக்கு. அதான் போயிட்டு ஏன் அந்த நாக்கு சுவையை அவன் வந்து என்ன ஏதோ ஒரு போதைப் பொருள் போன்ற ஒரு பொருளை கொடுத்து உங்களை மனசை கவர வைத்து
அவன் வியாபாரம் செய்து கொண்டு போனான். ஏன்? ஊடகங்களே அதை வளர்க்கின்றன. ஊடகங்கள் வளர்ப்பதால் மக்கள் அதற்கு இரையாக்குறார்கள். மக்களுக்கு சொந்தமாக யோசித்து செய்வதற்கு அவ்வளவு சிந்தனை இல்லை என்று அவளுக்கு நேரம் இல்லை. சிந்திப்பதற்கு என்று குறைவான நேரம் இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கை ஓடுது. சிந்திக்கிறதுக்குன்னு உட்காந்தானா எவனும் வேலை செய்ய மாட்டான், சிந்திச்சுட்டே இருப்பான். அவனுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை அவன் செய்துனே இருக்கான். யாரோ சொல்கிறத கேட்டு அவங்க சொல்கிறது ரைட் தான் போடுறதுக்கு. அது இன்றைக்கி டிவி சொல்லிட்டு இருக்கு, இந்த ப்ரெஷ்ஷை போடு, இந்த பேஸ்ட்டை போடுன்ட்டு. அதை பார்த்து பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிட்டு அப்படி சாப்பிட்றான், அப்படி இருக்கிறான். எப்போவுமே மனிதர்களுக்கு சொந்தமாக சிந்திக்கிற தன்மை குறைவு. ஒரு லீடர் வரான், அவன் சொல்கிறத இவன் கேட்குறான். இப்படியே தான் வந்துட்டு இருக்கு எல்லாமே. அதன்படி இப்போ வந்திருக்கிற லீடர் யாருன்னா சினிமாவும் டிவியும் ஊடகங்களும். அப்போ சொன்ன லீடருக்கு ஆத்மார்த்தம் இருந்தது. அவன் நல்லது இந்த சமூகத்துக்கு வரணும்னு நினச்சின்னு சொன்னான். இப்போ இருக்கிற இந்த ஊடகத்துக்கு வியாபாரம் நடக்கணும், அவனுக்கு பணம் வரணும். இவனை குற்றம் சொல்லியும் பயனில்லை. ஏன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். பல பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, பல சேவைகள் இருக்குது. அதுக்காக அவன் பணம் சம்பாதிச்சா தான் அவன் நிலை நிற்க முடியும். எனவே சொல்கிற பொய்யை அப்படியே விபரீதப்படுத்தி அவன் சொல்கிறான். சமூக அமைப்பிலிருந்து எப்படி மீள்வது? தனி மனிதன் நாம் சமூகத்துக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், சமூகத்தை நாம் வளர்க்கணும், வீழ்ச்சி அடையக்கூடாது, இப்படி போகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களை பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை அழுதா என்ன கேட்டால் வாங்கி கொடுத்துறாங்க. என் வீட்டில் நான் பார்க்கிறேன். என்னுடைய மகனையும் என்னுடைய மகளையும் நான் அப்படி வளர்க்கவில்லை, அது வேறு தலைமுறை. நான் ஒரு கடுமையாக தந்தையாக இருந்திருக்கிறேன். என் மகன் கடுமையான தந்தையாக இல்லை, என் மகளும் கடுமையான தாயாக இல்லை. அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை அப்படியே வாங்கி கொடுத்து விடுவது. பிரச்சனையிலேருந்து அவங்க சால்வ் ஆகிடணும். நான் முடியாது, கிடையாது, ஷூ வேணும், சம்பாரித்து வாங்கிக்கோ. அப்போது என்னுடைய வருமானம் குறைவாக இருந்தது. வருமானம் குறைவாக இருந்ததுன்னா அது சொல்வதற்கான தைரியம் எனக்கு இருந்தது, புரிந்து கொள்வதற்கான அறிவு அவங்களுக்கு இருந்தது. அது அந்த நேரம் அது இந்த நேரம் சாத்தியம், அது சாத்தியம் இல்லை. ஏன்னா வருமானம் பெருகிவிட்டது எல்லாருக்கும். பணம் என்பது சர்வசாதாரணமாக போகுது. இப்போ நீங்கள் பேசும்போது முதல்ல அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்தை சொன்னீங்க, அதை நான் இப்போ ரெண்டாவதும் கேட்டு தான் ஆகணும். வர்க்க பேதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மனக்கொதிப்போடு பார்க்கிறேன். இதற்கு தீர்வே இல்லையா என்று பார்க்கிறேன். என் மனம் பதைக்கிறது. ஏனென்றால் இதை செய்வதற்கு நான் ஒரு தனி மனிதனாக என்னால் என்ன செய்ய முடிகிறது என்றால், பேச முடிகிறது, எழுத முடிகிறது. அதற்கு மேல் செய்ய முடிவது என்னவென்றால் ஒரு சின்ன பயிற்சி நடத்தி ஒரு 4 பேருக்கு பொழப்புக்கு வழிகாட்ட முடியுது. அவ்வளோதான். இதை தான் செய்ய முடியுது. செட்டப் அப்படி இருக்குது. நான் இதையே பெரிய அளவு செய்ய போனால் இதை வியாபாரமாக்கி விட்டான் இவன் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எனக்கு வரும். அது எதிர்க்கிறவர்கள் வருவாங்க. அப்போ அடிப்படையிலேயே நீங்கள் தயவுசெய்து இந்தியனாக மட்டுமே இதை பார்க்காதீர்கள். அகில உலகத்திலும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் மால்கம் எக்ஸ் உருவாகிறார். ரஷ்யாவிலும் இப்படித்தான் நடந்தது. சைனாவிலும் அந்த இது இருக்குது இன்னும். எனவே கிளாஸ், வர்க்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும், வர்க்க பேதம் இருந்து கொண்டே தான் இருக்கும். மிச்சம் என்ன செய்துவிட முடியும்? வர்க்க பேதத்தை குறைப்பதற்கான சிறு சிறு சலுகைகளை வளர்த்து கொண்டு செல்ல முடியும். மார்க்ஸ் சொன்னார், வர்க்க பேதமே ஏற்ற சமுதாயம் சாத்தியமே இல்லை. ஏனெனில் புத்தியிலேயே மனிதன் வர்க்க பேதத்தோடு பிறந்திருக்கிறான். அவன் பணக்காரன், இவன் ஏழை என்பது அடிப்படையிலே இருக்குது. எல்லாம் சமம்னு சொல்லலாமே தவிர சமமே இல்லை, சாத்தியமே இல்லை. அப்போ எது சாத்தியம்? பெரிய இடைவெளிகளை குறைத்து சிறிய இடைவெளிகளை கொண்டு வர, ஓரளவுக்கு கொண்டு வர முயற்சி செய்யணுங்கிறீங்க. முயற்சி செய்து கொஞ்சம் ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்கு இந்தியா. ஒரேடியா அப்படி இல்லை. அந்த இந்தியா, நான் பார்த்த இந்தியா வேறு, இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்தியா வேறு. நீங்க வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கொத்துவால் சாவடியில இருந்த அந்த இந்தியா வேறு, இந்த இந்தியா. கொத்துவால் சாவடி நினைவு காட்ட வேண்டியிருக்கு அப்பப்ப. ஆமா. ஏன்னா சின்ன வயசுல கொத்தவால் சாவடி தானே. அப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலம். 60 வருஷத்துக்கு இன்னும் மிச்சமாக உள்ள காலம். 65 வருஷத்துக்கு முந்தைய காலம். அந்த 65 வருஷத்துக்கு முந்தைய காலத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். அப்போ அந்த 65 வருஷத்துக்கு முந்தைய காலத்தில் விலைவாசி குறைவாக இருந்தது, மிக குறைவு. இப்போது விலைவாசி ஏறிவிட்டது. கேள்வி கேட்கலாம், மக்கள் தொகை ஏறிவிட்டது. உற்பத்தி அதிகமானாலும் கூட தேவையற்ற தேவைகள் பெருகிவிட்டன.
அடிப்படை தேவைகளை புறக்கணித்து விட்டு, சாப்பாடு, துணிமணி, இந்த தேவைகளை புறக்கணித்து விட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்ல ஷர்ட் போட்டுக்கோ, நல்ல பேண்ட் போட்டுக்கோ, நல்ல ஷூ வாங்கிக்கோ. நான் கேள்விப்பட்டேன், இந்த 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூக்காக கொலை செய்கிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அமெரிக்காவில். அவ்வளோ பெரிய அமெரிக்காவில் 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூ கிடைக்குது அப்படின்னா என்னவோ பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அந்த ஷூவுக்காக கொலை செய்ய தயாராக இருக்கான். அப்போது தேவையற்ற ஆடம்பரங்கள், அதன் மீது ஏற்பட்ட மாயைகள், மோகங்கள், இதை வளர்த்தது யார்? இந்த பெரிய வர்க்கபேதம் உள்ள சமூகம் தானே. நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்யாணங்களை பார்த்தா சர்வசாதாரணமாக 3000 பேர் வர்றாங்க ஒரு கல்யாணத்துக்கு. ஆமாம். இது எவ்வளோ வசதிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய வசதியாகவும் இல்லை. அவர் ஒரு சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவராக இருக்கார். அந்த கல்யாணத்துக்கு யாரை அழைக்கிறாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சவங்க, ரோட்டில் நிற்கிறவங்க, பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் அழைச்சி கடைசியில் அவர் சொல்கிறாரு என்கிட்ட, ஒரு சாதாரண காயில கடை வச்சுருக்கக்கூடிய நண்பர், சார் நான் இத்தனை லட்ச ரூபா கடன் மொய் வந்துரும்னு நினச்சி இவ்வளோ பெருசாக கடன் வாங்கிட்டேன், எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் ஆகல சாருங்கிறார். இப்படி சமூகம் ஒருத்தரை பார்த்து கடன் வாங்கி பார்க்குறது எந்த லெவலில் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த திருமணங்களெல்லாம் எல்லா சமூகத்திலையும் சொல்கிறேன், ஒரு சமூகத்தில் நான் சொல்லலை, அனைத்து சமூகங்களுக்கான ஒரு செய்தி தான் இது. ரொம்ப அடிப்படையான மனோதர்மங்களை குறித்து அவர்களை கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் மக்கள் மனோதர்மத்துக்கு மதிப்பளிப்பதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பிரதாயங்களுக்கு, பிறர் என்ன சொல்லிடுவாங்களோன்ற எண்ணத்துக்கு, இதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படி பயப்படுற? என் வசதி தான், என் வருமானம் இதான், இதுக்கு மாதிரி தான் பண்ணுவேன், உறுதியாக இல்லை. அப்படி அவங்க நிற்க முடியாத அளவுக்கு இப்போ நம்ம சமுதாய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, யூ கேன் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட்லி, ஊதாரித்தனமாக நீங்கள் செலவு செய்வதை சமுதாயம் அனுமதிக்கிறது. இந்த ஜனதா பீரியடில் ஒரு கவர்மெண்ட் வந்தது 50 பேருக்கு மேலே விருந்து போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். 77 நல்ல ஞாபகம். சாத்தியம் இருந்தது, சாத்தியமாச்சா இல்லைங்களா? அப்போ திருட்டுத்தனமாக வீட்டில் எங்கேயோ கொண்டு போய் பண்ணிருக்கலாம் பகிரங்கமாக. அப்போது மீண்டும் நம்ம அரசுக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. அரசு இதில் ஒரு பிடிவாதமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். உறுதியாக 50 பேருக்கு மேலே சாப்பாடுக்கு யாரும் போடக்கூடாது, திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லணும். உங்கள் படைப்புகளில் பலவிதமாக எழுதியிருந்தாலும் சரி, அதில் காதலை மையப்படுத்தி நீங்கள் ஏதாவது எழுதியிருக்கிறதா? அந்த காதலுக்கும் உங்களுடைய எழுத்துக்களுக்கும் தொடர்புள்ள இருக்கிறதா? என்னுடைய கதைகளில் பெரும்பாலானவை காதல் சம்பந்தப்பட்டதாக இருப்பதாக ரசிகர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். வாசகர்கள் அவ்வித கருத்துக்களை சொன்னதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் வெறும் காதலை மட்டும் வைத்து நான் எந்த நாவலையோ எந்த படைப்பையோ செய்ததில்லை. அந்த காதல் மனித உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள், அதற்கு சமூக பிரதிபலிப்புகள், இவற்றைத்தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மைய புள்ளி காதல் தான். இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா, காதல் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மனைவியின் மீது, ஒரு காதலியின் மீது கொண்ட காதல் தான் ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துகிறது. குடும்பம் என்ற அமைப்பிற்கு மூல வேராக இருப்பது காதல் தான். இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருப்பது காதலினால்தான். 2 வகையாக அதை சொல்லலாம். ஒன்று சுய காதல், தன்னைத்தானே காதலிப்பது, ஆணும் பெண்ணையும் சேர்த்து காதலிப்பது. எடுத்து பார்த்தால் தமிழ் இலக்கியம், ஏன் தமிழ் இலக்கியம் சொன்னீங்க, தமிழன் சொல்லலையே நீங்கள், ஏன் தமிழ் இலக்கியத்தை எடுத்துங்க? தமிழனாக தமிழ் எழுதியதனால் சொல்லுகிறேன். அகம் புறம் என்று 2ஆக பிரித்தார்கள். அகம் புறம் முழுவதும் நமது தமிழ் அறம் என்ன சொல்கிறது? காதல் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், ஒரு கணவனும் மனைவியும் எப்படி அமைய வேண்டும், ஒரு காதலனும் காதலியும் எப்படி இருக்க வேண்டும் என்று அகம் விரிவாக பேசியிருக்கிறது. காதலும் வீரமும் கலந்தது தான் தமிழ் இலக்கியம். அப்போ அவ்வளோதானா தமிழ் இலக்கியம்னா? இல்லை, அதை கடந்து சென்றிருக்கிறது. இந்த காதலின் ஊடாக சென்று இறைவனை கண்டிருக்கிறது, வீரத்தின் ஊடாக சென்று நாட்டு பற்றை கண்டிருக்கிறது. ஆனால் அடிப்படை காதல் தான். இயற்கையாகவே எனக்கு காதல், தமிழனாக பிறந்து விட்டு இந்த தமிழ் இலக்கியங்களில் ஊறி தெளித்து விட்டு காதல் இல்லாமல் எழுத எப்படி முடியும்? சாத்தியமில்லை, சாத்தியமில்லை. சிலப்பதிகாரத்தின் அடிப்படையை எடுத்து பாருங்கள், காதல் தான். சரி, மணிமேகலையை எடுத்து சொல்லுங்கள், காதல். அந்த காதலை துறப்பதை குறித்து தான் மணிமேகலை வருகிறது. காதல் தான் அதுக்கு காரணமாகிறது. எனவே காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆதலினால் காதல் செய்வீர் என்று கவிஞர் கூறிவிட்டார். கண்டிப்பாக. எனவே
காதலை கௌரவமாக செய்யுங்கள், காதலை சிறப்பாக செய்யுங்கள். அதைத்தான் என்னுடைய காதலியர்களும் காதலர்களும் செய்வார்கள். எனவே காதல் இருப்பதாக கருதினால் அதற்கு நான் குற்றவாளி அல்ல. சமுதாய அமைப்பை நான் அப்படியே பிரதிபலிக்கிறேன், அவ்வளவே. ஐயா, சொல்லுங்க. இப்போ எல்லா விஷயத்தையுமே எழுத்து இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இப்போ 1000ற்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதினாலும் இத்தனை ஒரு குறும்படம் எடுத்தது மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சினிமாவுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்ததா? சினிமாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருந்திருக்கும் அல்லது இல்லையா? இதை பற்றி நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க. சினிமா என்னை தேடி வந்தது. சரி. பாடி பறந்த குயில்னு நான் குறுநாவல் எழுதினேன். சரி. அதை படித்துவிட்டு அதை திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து 2 குழுவினர் சேர்ந்து கொண்டு, நான் அப்பொழுது பயிற்சி பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறேன். அவங்க என்னை தேடிட்டு வந்தாங்க. அப்போ நான் விடுமுறையில் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். திரும்பி வந்தபோது நண்பர்கள்லாம் சினிமாக்காரங்க வந்து போனாங்க. வந்து போட்டோம், ஆனால் அப்போ விட்டுவிடுது. ஏன்னா பைத்தியக்காரத்தன மாதிரி சினிமாக்காரன் ஒன்று தேடிட்டு வரான், நீ போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உந்தி தள்ள நான் வந்தேன். வந்த உடனே அந்த பாடி பறந்த குயில் படத்தை தூங்கா மணிவிளக்கு என்ற பெயரில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் தயாரிக்க வேண்டும் என்று அந்த திரைப்பட குழுவினர் முடிவு செய்திருந்தார்கள். என்னை போலீஸ்காரன் மகள் என்ற படம் அப்போது வெளிவந்திருந்தது. அந்த படத்திற்கு என்னை அழைத்து சென்று காட்டினார்கள். ஸ்ரீதரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு வந்து நான் அன்று அவர்கள் வீட்டிலேயே தங்கி கொண்டிருந்தேன். அப்போது படுத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னை மிகவும் திடுக்கிட வைத்தது. அதாவது பணம் ஈட்டுவதற்கு எந்த தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், கள்ள நோட்டு அடிச்சா கொடுத்தா என்ன, அது கூட பணம் ஈட்டுற வழிதானே அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த 2 முதலாளிகளும் பேசிக்கிறாங்க. ஓ, அதுதான் சினிமாவா? நெறியான வாழ்க்கை வாழ விரும்புகிறான், இதில் மாட்ட முடியாது. சரி சார், நான் வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த உடனே ஒரு நண்பர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு வந்துச்சு, அதுக்காக நான் அங்கே போனால் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். நீ வந்து ஒரு பெரிய ரைட்டர் ஆகி ஒரு நோபல் பரிசுலாம் வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்குறேன், என்ன சினிமாவில் போய் மாட்டிக்கிறேன், சேச்சா வணப்பா அப்படின்னு அவர் அறிமுகப்பட்டு சொன்னார். அப்போ பளிச்சென்று ஏதோ என் மனதில் பட்டது. சினிமா ஒழிந்துவிடும், எழுத்து நிலைக்கும் என்பதை மறைமுகமாக இவர் கூறுகிறார் என்று என்னை தற்காத்து கொண்டு சினிமா பக்கமே போகவில்லை என்று உறுதியாக இருந்தேன். இப்போ ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். எனக்கு எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு புதிதாக எழுத்து பயிற்சி தருவதும் ஒரு அமைப்பு இருந்தது, அறிவொளி என்ற அமைப்பு. அந்த அமைப்பில் 10 ஆண்டு காலம் பணியாற்றியதனால் மால்கம் ஆதிசேஷய்யா அவார்டு என்று ஒரு விருது எனக்கு கொடுத்தார்கள் என் பணிக்காக. அந்த அமைப்பின் சார்பாக ஒரு பஞ்சாயத்து தலைவியாக ஒரு பெண் வந்தால் அவளுக்கு என்னென்ன கொடுமை வருது, அது எப்படி அவள் எதிர்த்து போராடுவது என்பதை நிறுவுவதற்காக ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். நீங்கள் இதுக்கு கதைவசனம் எழுதணும். வணங்க, இல்லை நீங்கள் எழுதி தான் தீரணும். முடியவே முடியாது. வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்ட உடனே அந்த தயாரிப்பாளர் சோழா பொன்னுரங்கம் என்று பெயர், இந்த டைரக்டர், இவங்க 2 பேர் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அதுக்கு பணம் போடுது. 2 பேரும் வீட்டுக்கு தேடி வந்துட்டு சொல்லும்போது நான் அடியோடு மறுக்கிறேன். வீட்டில் இருக்கிறவர்களால் உங்களை தேடி வந்து இந்த வாய்ப்பை அவர்கள் தருகிறார்கள், நீங்கள் மறுப்பதில் அர்த்தம் இல்லை. அப்போது உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இது எனக்கு சவாலாகப்பட்டு சீண்டி பார்க்குறாங்க. சீண்டி பார்க்கல, யுவர் இன்எஃபிஷியன்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் நீங்கள் எப்படியா வந்துடணும்னு அவங்களுக்கு விருப்பம், அவங்களுக்கு சினிமாவை விரும்புகிறாங்க. நான் போனேன், திரைக்கதை வசனம் எடுத்தாங்க, பார்த்தேன், வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டேன். மீண்டும் அவர் வந்து உங்களை வந்து சினிமாவுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் சார், நீங்கள் வந்து எங்களுடைய பேனலிஸ்ட்டை வந்துடுங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் வந்து. ஏன்னா அங்கேயும் சினிமாவின் போலித்தனத்தை நான் கண்டேன். ஆக சினிமா என்பது போலித்தனமானது என்ற உணர்வு எனக்கு, அது நல்லது என்று எனக்கு யாரும் நிலைநிறுத்தி நான் கேட்குறேன். சினிமா என்பது அறிவியலுடைய ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி தான். சினிமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அறிவியல் வளர்ச்சியை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லையா? ஆமாம். ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குன்னா அது நல்ல விஷயத்துக்கும் சத்து ஊசி போட தான் இருக்கலாம், போதை மருந்தையும் ஏற்றுக்கிடலாம். ஆக அது ஒரே கருவியில் செய்கிறது தான். 1952களில் வந்தக்கூடிய தமிழ் படங்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டா ஒரு சமூகத்தினுடைய எதிரொலிப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி போன்ற படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய கருத்து தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திச்சு. பல படங்கள் வந்தது, அது மட்டுமல்ல.
ஆக அந்த மாதிரியான சிறப்பான கதைகளை வைத்து மக்களை சமூகத்தை மாற்றக்கூடிய படங்களுக்கு மத்தியில் இன்றைய சினிமாக்கள் நீங்கள் எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க? உங்களுக்கான அந்த வெறுப்புணர்வுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் கேட்டால் 1952 பராசக்தி வந்ததன் விளைவுகளைத்தான் திமுக அரசாக நாம் கண்டோம். சரி, கடவுள் மறுப்பு, நம்பிக்கைகளை இழந்து விடுதல், பகுத்தறிவு போதனை, இவற்றையெல்லாம் தாக்குதல், இதைத்தான் கண்டோம். சினிமாவின் விளைவு 52க்கு முன் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்ததோ 52க்கு பின் ஆரோக்கியமாக இல்லை. ஏபி நாகராஜன் போன்ற பிற்காலத்தை டைரக்டர் மீண்டும் அந்த நம்பிக்கையை, தெய்வ நம்பிக்கையை, உயர்ந்ததை நல்லதை தர வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் கொடுத்தார்கள். மீண்டும் மீண்டது தமிழ் சினிமா உலகம். அதற்கு பிறகு இப்பொழுது வருகிற சினிமா முழுக்க முழுக்க வியாபார சினிமா. இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். உங்களை சிரிக்க வைப்பது, உங்கள் மனதில் இருக்கின்ற விகாரங்களை தூண்டுவது, நீங்கள் எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஊக்குவிப்பது, கடைசியில் ஒரு பொதுவான கருத்து சொல்லிவிடுது, கடைசியில் எல்லாம் தெரிஞ்சிட்டான்னு சொல்லுது. இதையும் நான் ஏற்கவில்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. பேரரல் சினிமா என்று ஒரு சினிமா இருக்கிறது. சத்யஜித்ரே போன்ற மாமேதைகள் அந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது மனதில் ஒரு ஆழ்ந்த தாக்கம் ஏற்படும். சோமனதுடி என்று ஒரு படம், ஒரு துடுக்கடிப்பவனை வைத்து எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை விட்டு பார்ப்போம். அதில் எந்த விதமான மிகையோ எந்த விதமான இதுவோ இல்லை. ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிற படங்கள் கன்னடத்திலும் மலையாளத்திலும் ஏராளமாக வந்திருக்கின்றன. அந்த திரைப்படங்களுக்கெல்லாம் நான் தலைவணங்குகிறேன். தமிழில் அப்படி ஒரு படம் வரவில்லை. உன்னைப்போலொருவன் வருவர், உன்னைப்போலொருவன் என்று ஜெயகாந்தன் எடுத்த படம் வந்ததாக கூறுகிறார்கள். அதை நான் பார்த்தேன். அதை திருப்பத்தூருடைய திரையிடவும் முயற்சி செய்தேன். அதுவும் நல்ல விஷயத்தை சொல்லவில்லை. சரி, 1952 பற்றி ஒரு பெரிய புரட்சியினுடைய விளைவுதான் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சின்னு சொன்னீங்க. ஆனால் அதில் பல கருத்துக்கள் குணசேகரன், கல்யாணி போன்ற கதாபாத்திரங்கள் வைத்திருந்தாலும் பூசாரி அம்பாளா பேசுவது, அம்பாள் எந்த காலண்டா பேசுவாளுங்கிற திரு கருணாநிதியுடைய வசனம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய, இது அரசியல் அல்ல, பொதுவாக சமூக விஷயமான ஒரு கேள்விதான். பகுத்தறிவு கடவுள் மறுப்பு தானா? உண்மையிலே இயற்கை என்பதையும் இதற்கு எப்படி அடையாளப்படுத்துறீங்க உங்கள்ட பார்வையில்? கடவுள் மறுப்பு என்பது என்ன? மூட நம்பிக்கைகளுக்கு இந்த கடவுள் பெயரை சொல்லி தான் காரணம் என்றால் உண்மையில் அதுதான் காரணமா? எப்படி பார்க்குறீங்க? பகுத்தறிவுவாதிகளுக்கு சரியான பகுத்தறிவு இல்லை. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிராமண விரோத போக்குதான் பகுத்தறிவையே தூண்டி இருக்கிறது. இப்போ இருக்கிற இந்த நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், அப்புறம் மூட நம்பிக்கைகள், இவைகளெல்லாம் தாக்கி தகர்த்து எரிந்து அப்படியே சூரியனை உதிக்க வைத்து விட வேண்டும் என்று அவர்கள் செய்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டு கும்பாபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. புதிய புதிய ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. புதிய புதிய கடவுள்கள் உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறார்கள். எதை காட்டுகிறது? மனிதனுக்கு நம்புவதற்கு ஒன்று வேண்டும் என்று காட்டுகிறது. இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் சிதைத்து விடுவதால், சிதைத்து விட்டு என்ன மாற்று கொடுக்கிறீர்கள்? நீங்கள் கொடுக்கக்கூடிய மாற்று கடவுள் இல்லை என்ற மாற்று. கடவுள் இல்லை என்றால் வேறு என்ன இருக்கிறது என்று எனக்கு, எதை நான் பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும் என்று சொல்லலையே நீ. நான் கேட்குறேன், சொல்லுங்க. சமூகத்தினுடைய பார்வையினுடைய வெளிப்பாடு தான் கடவுளை நம்பிக்கையை மறுக்கடிக்க வைக்குது. கடவுளின் பேரால சாதி வர்றதுனால தான் கடவுள் இல்லைன்னு, அதை விட இது பெட்டராக இருக்கணும்னு பெரியார் அப்படி தான் இருந்துட்டு வந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய டிவோட்டியாக இருந்து காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தால் மாறினார். அதற்காக ஒன்றை மறுப்பதற்காக இன்னொன்றை இல்லை என்று சொல்வது என்ன நியாயம்? ரைட். நான் அந்த கேள்விக்கு என்ன நீங்கள் சாதித்திருக்கீங்கன்னு கேட்குறேன். கடவுள் இல்லை என்று சொல்வதனால் கடவுள் இல்லாமலே போய்விட்டதா? நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண அந்த ஃபெய்த் அது எங்கே போச்சு? அது இல்லையே. இன்னும் காசிக்கு போகிறவன் போயின்னு தான் இருக்கான். இன்னும் விநாயகரை கும்பிட்டு தான் இருக்கான். ஏன்னா இந்த சமூகமும் இந்த மனிதனும் நிராதரவானது. இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய இடம் ரொம்ப நிராதரவானது. அடுத்த நாள், அடுத்த வேளை, அடுத்த நிமிஷம் அவனுக்கு சொந்தம் இல்லை. அடுத்த செகண்ட் கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. எங்க போறது? பிடிப்பதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. அது இது என்று இந்து மதம் சொல்லிக் கொடுத்தது. அது இது என்று இஸ்லாம் மதம் சொல்லிக் கொடுத்தது. அது இது
என்று கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுத்தது. எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுத்தன. இவ்வளவு பேசுகிற இவர்கள் ஒரு இஸ்லாமியரை எதிர்த்து பேச முடியுமா? ஒரு கிறிஸ்துவரை எதிர்த்து பேச முடியுமா? இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நல்ல கேள்வி. ஏன் பேச மாட்டேங்காங்க? ஏன் பேச மாட்டேன்றாங்க? நான் தான் கேட்குறேன். நீங்க கேட்குறீங்க என்ன? ஆமா, நான் தான். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்க முடியாது, உதவும். முஸ்லீமை எதிர்த்து ஒரு வாய் நீ திறந்தேன்னா உதவும். நீ போயிட்டு தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறியே, வெக்கமா இல்லை உனக்கு? சரி, அவன் நீ தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறதுனால உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு அவங்க வந்து பிளட்டு வாங்கி சாப்பிட்றாங்களா? இல்லையே. நான் இந்து மதத்தை சார்ந்தவனாக பேசவில்லை, பொதுவாக பேசுகிறேன். நல்ல விஷயம். நல்ல விஷயம் இல்லை. நீ நேசி, அது வேற விஷயம். வேஷம் அணியாதே என்கிறேன். தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிக்காதே என்கிறேன். நண்பனே வா, பிரியாணி தானே நான் தரேன், வா சாப்பிடு. உங்கள்கிட்ட ஓட்டு இருக்குன்றதுக்காக உங்களுக்கு நான் சலாம் போட்டுருக்கேன்னு கோழைத்தனமான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நான் சொல்கிறேன், நான் இந்து மதத்தின் சார்பாகவோ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவோ பேசவில்லை. ஒரு எழுத்தாளனாக, ஒரு சமூக பார்வையாளனாக இந்த வேடம், பொய் வேடம் தகாது என்று சொல்ல வருகிறேன். இந்த பொய் வேடத்தை இவர்கள் போட்டுக்கொள்வதற்கு என்ன பின்னணி? இது என் கேள்வி. சுயலாபங்கள். இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து சமூக பார்வையில் கடுமையாக சீரிருக்கீங்க, யதார்த்தம் ஏதோ அதை தான் சொல்லியிருக்கீங்க. தவறாக சொன்னதாக நான் புரிய முடியல. ரைட். இப்போ நான் வந்து ஒரு இதில் கூட படித்தனோ இல்லை நானே இப்போ உங்கள்கிட்ட கேட்போம், இந்த உலகத்தில் இப்போ இவ்வளவு அஸ்ட்ரானமி, அதாவது விஞ்ஞானம் சார்ந்த வளர்ச்சி உலகத்தில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரோபாட் அது இதுன்னு சொல்லி வந்திருக்கு. ஆட்கள் இல்லாமே ஒரு மிகப்பெரிய கம்பெனியை இயக்கக்கூடிய அளவுக்கு, மேனுவல் பவர் இல்லாமையே கணிப்பொறியாலேயே இயங்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அப்படியே வளர்ச்சி ஆயிடுச்சு அஸ்ட்ரானமி. அஸ்ட்ராலஜியும் வளர்ந்துருக்கு. ரெண்டுமே ஏஎஸ் தான். அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி. சரி, இதை எப்படி பார்க்குறீங்க? இது எதுவுமே புதுசுன்னு எனக்கு தோணலை. சரி, அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ரெண்டுமே இந்துக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய ஆதி நூல்களை எல்லாம் நான் படித்திருக்கிறேன். பல நூல்களில் இருந்து எனக்கு உதாரணம் காட்ட முடியும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம வந்து சில கருவிகளை வைத்து கொண்டு நாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டின்னு இருக்கிறோமே தவிர, மனிதன் சிந்திக்காத எந்த புதுமையும் இப்போது நடந்துவிடவில்லை. அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கருவிகளை வைத்துக்கொண்டு. சரி, வேறொரு கேள்வி கேட்கிறேன். உயிர் பிறப்பதை தடுத்து நிறுத்த முடியுமா? உயிரை உருவாக்க முடியுமா? முடியாது. அப்போ அஸ்ட்ராலஜி வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த இதுவும் வேலை செய்யாது. ஏன் அந்த ரிலேட்டிவிட்டி தேரியை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? நம்மை மிஞ்சிய ஒரு பவர் இருக்கிறது என்று அவர் சொல்லிட்டார். அப்போ நம்மை மிஞ்சிய ஏதோ ஒரு பவர் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை அல்லாஹ் என்று முஸ்லீம் கருதுகிறார், கிருஷ்ணன் என்றோ சிவன் என்றோ இந்து கருதுகிறார், இயேசுவென்றோ கர்த்தர் என்றோ கிறிஸ்தவர் கருதுகிறார். அது உருவம் அல்ல, உணர்வு. அச்சமா? இல்லை, நம்பிக்கை. பொதுவாக எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால், மதம் அச்சத்தினால் பிறந்தது என்று சொல்வார்கள். மதம் நம்பிக்கையினால் பிறந்தது. நம்புவதற்கு ஒரு வேண்டுமே ஒன்று என்று பிறந்தது. அப்படி பிறந்ததைத்தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ. ஆக அஸ்ட்ரானமியாக இருந்தாலும் அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் சார். இப்போ என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும் நான் அசரவில்லை. சரி, we are proving what we did. அந்த காலத்தில் செய்ததை சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். சரி நேயர்களே, இன்றைய இமயப்பார்வை நிகழ்ச்சியில் இதுவரை எழுத்தாளர், கவிஞர், பலநோக்கு சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை நாம் சந்தித்திருக்கிறோம். அவர் தன்னுடைய கருத்துக்களை மிக மிகச் சிறப்பாக எல்லா துறைகளை பற்றியும் பேசியிருக்கிறார். ஒரு எழுத்து எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எந்த மாதிரி வருமானத்துக்கு ஏற்றவாறு சிக்கனமாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும், அந்த மனிதன் அமைத்து கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு பெண் எப்படி குடும்பத்தை பராமரிக்கணும், அதே சமயம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன, பிள்ளைகளை கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா, அல்லது சமூக புரட்சியான கருத்துக்கள் எதனை விளைவித்தது, தலித் பெண்களுடைய விடுதலை, கல்வி, மொழி மாற்றம், பல அறிவுகளை சம்பந்தப்பட்ட பல விடயங்களை நம்மோடு மிகச்சிறப்பாக பேசினார். இந்த ஒரு மணி நேரமும் இமயப்பார்வை நிகழ்ச்சியில் நாம் அவரோடு களம் கண்டது, அவருடைய என்ன உணர்வுகளை நமக்காக இவ்வளவு நேரமும் பல வேளைகளுக்கிடையே ஒதுக்கி கொடுத்தது நிச்சயமாக மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும் என்றால் மிகையாகாது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மோடு சிறப்பாக
பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு வையவன் அவர்களுக்கு இந்த இமயம் குழுமத்தின் சார்பாக நன்றி கூறி உங்கள் அனைவர்களிடம் இருந்து நன்றியோடு மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் சார். நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி.